உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் கருவூரார் செய்கின்ற ரசவாத வித்தையோடு இந்த வாரம் முழுக்க நம்ம எல்லார் கையிலையும் ஒரு 1000 ரூபாய் நோட்டை கொடுத்தோன்னு வைங்களேன், அதை எப்படியெல்லாம் செலவு பண்ணுவோம்? 10 ரூபாயா செலவு பண்ணலாம், 100 ரூபாயா செலவு பண்ணலாம், 1000 ரூபாயா செலவு பண்ணலாம். 10 ரூபாயா செலவு பண்ணால் 100 தடவை செலவு பண்ணலாம்ல. 100 ரூபாயா செலவு பண்ணால் 10 தடவை செலவு பண்ணலாம். இல்லை ஒரே ஐடியா செலவு பண்ணிடணும் ஒரே நாளில் ஒரே ஸ்ட்ரோக்கில் அப்படின்னா 1000 ரூபாயை அப்படியே செலவு பண்ணலாம். இதை எது கூட நம்ம சேர்த்து பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. இதை நாம் விடுகின்ற மூச்சு காற்றின் எண்ணிக்கையோடு நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு நாளுக்கு இத்தனை மூச்சு விடுவது தான் ஆரோக்கியமான சூழல் என்று நமக்கு இயற்கை விதித்திருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கே நல்லா தெரியும், வேகமாக ஓடினா மூச்சு வாங்கும். அப்புறம் யார் மேலேயாவது கோவிச்சுக்கிட்டு கத்தினோன்னு வைங்க, அப்படியே மூச்சு வாங்கும். கொஞ்சம் நான் அமைதியாக உட்காந்துட்டு வர்றேன், விடு என்ன அப்படிம்போம். அது மாதிரி யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டால் அதற்கு பேரே இருக்குது நம்ம தமிழில், பெருமூச்சு அப்படின்னு. அதாவது இயல்பான மூச்சை தாண்டி பெருமூச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம்ல. அப்பா அவங்களுக்கு மட்டும் எல்லாம் வாச்சிருக்கு அப்படின்னு நினச்சி ஏங்கி ஏங்கி விடுகின்ற மூச்சு. இப்படியெல்லாம் மூச்சை விட்டோம் என்றால் நம்முடைய மூச்சின் அளவு குறைந்து போகும் அப்படிங்கிறது தான் நம்ம சித்தர்கள் சொல்லுகின்ற ரகசியம். நமக்கு 1000 ரூபாய் கிடச்சிருக்கு, 10 ரூபாயா செலவு பண்ணால் நிறுத்தி நிதானமாக 100 தடவை செலவு பண்ணலாம். அப்படி பண்ண போகிறோமா, இல்லை 100 ரூபாயை 10 முறை செலவு பண்ண போகிறோமா, இல்லை ஒரே ஸ்ட்ரோக்கில் 1000 ரூபாயை செலவு பண்ண போகிறோமா? இதுதான் நம்மிடம் இருக்கின்ற கேள்வி. இதைத்தான் கருவூராரும் கேட்கிறார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது தெரியுமா? அவர் ஒரு பாடலில் சொல்கிறாரு, அவர் என்னெல்லாம் தவறுகள் செய்தார், எங்கெல்லாம் தடுமாறினார், எப்படியெல்லாம் வாழ்க்கையை திசை மாற்றி கொண்டு போயிட்டு திரும்ப நேரடியாக வந்தார், நேர்நிலைக்கு வந்தார் அப்படிங்கிறத ஒரு வெளிப்படையாக சொல்லுகின்ற டிரான்ஸ்பேரண்ட் போயிட்ரி அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். பாட்டை பார்க்கலாமா? ஏங்கினேன், ஈடழிந்தேன், வீடும் அற்றேன், என்னைத்தான் கண்டவர்கள் சீச்சி என்ன, தூங்கினேன், காலறிந்து மடக்க மாட்டேன், துணை எனக்கு யாரும் இல்லை, சூழ்ச்சியாக வாங்கினேன், காலறிந்து மடக்க வேண்டும், வகையான எனக்கொருத்தி உறுதி சொன்னாள், தேங்கினேன், முன்னும் அவள் பின்னுமாக திடம் எனக்கு சொன்னதிந்த தெளிவுதானே. 8 வகையான விஷயங்களை சொல்கிறார். ஏங்கினேன், ஈடழிந்தேன், வீடுமற்றேன், தூங்கினேன் அப்படின்னெல்லாம் எப்படியெல்லாம் அவர் தன்னுடைய பெருமைகளை இழந்திருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறார். ஒவ்வொரு வார்த்தையாக பாருங்கள். ஏங்கினேன், ஈடழிந்தேன், வீடுமற்றேன், என்னைத்தான் கண்டவர்கள் சீச்சி என்ன, தூங்கினேன். தூங்கினேன்னா வெறுமை கொரட்டை விட்டு தூங்குற அந்த தூக்கத்தை மட்டும் நம்முடைய கருவூரார் சொல்லவில்லை. அவர் என்ன சாதாரணமானவரா? ரசவாதம் செய்கின்ற சித்தர் அல்லவா? அப்படின்னா தூங்கினேன்னா மற்றவங்க என்னை எழுப்பி நல்லதெல்லாம் சொன்னால் கூட நான் அதை கேட்காம காதுலேயே வாங்காமல் என் இஷ்டம் போல் நடந்தேன் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுக்குறாரு. ஏங்கினேன், ஈடழிந்தேன் அப்படின்னா என்னுடைய ஈடுன்னா ஈடு இணை இல்லாத பெருமை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம்ல, அதுதான். என்னுடைய பெருமைகளையெல்லாம் அழிந்தேன், எல்லாத்தையும் பார்த்து ஏங்கினேன், மற்றவங்க எப்படி இருக்காங்களே, மற்றவங்க நல்லா இருக்காங்களேன்னு ஏங்கினேன், ஈடழிந்தேன் அப்படின்னெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறாரு. அடுத்து என்ன ஆச்சு அவருக்கு பாருங்களேன். காலறிந்து மடக்க மாட்டேன், துணை எனக்கு யாரும் இல்லை, சூழ்ச்சியாக வாங்கினேன். கால் அறிந்து மடக்க மாட்டேன் அப்படின்னா கால்னா காற்றுன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆரம்பத்தில் சொன்னோம்ல, எத்தனை மூச்சு காற்று என்பது தான் நமக்கு கணக்கு நம்முடைய ஆயுளுக்கு. என்னுடைய சுவாசத்தின் அளவு நிதானமாக இருப்பதை போல் நான் நடக்கவில்லை. கோபப்பட்டு என்னுடைய சுவாசத்தை அதிகமாக்கி கொண்டேன், பொறாமைப்பட்டு என்னுடைய பெருமூச்சை அதிகமாக்கி கொண்டேன். அப்படியெல்லாம் இல்லாமல் என்னுடைய மூச்சின் நிதானத்தை உணராமல் நான் இருந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏக்கத்தை வெளியிடுகிறார் நம்முடைய கருவூரார். நம்மளும் அதை தானே செய்கிறோம். நம்முடைய பெருமூச்சின் நீளம் எவ்வளவு என்று நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய மூச்சு நிதானமாக இருந்தால்தான், கால் அறிந்து நடந்தால்தான் நம்முடைய ஆயுள் நீளமாக இருக்கும் என்பதை கருவூரார் சொல்லி தருகிறார். அடுத்ததை பாருங்க. துணை எனக்கு யாரும் இல்லை, சூழ்ச்சியாக வாங்கினேன், கால் அறிந்து மடக்க வேண்டும், வகையான எனக்கொருத்தி உறுதி சொன்னாள்.
துணை எனக்கு யாரும் இல்லை. யாருங்க இருப்பாங்க? எப்போ பாரு மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட்டுட்டு மற்றவங்களுக்கு பற்றி சூழ்ச்சி பண்ணிட்டு இருந்தால் நமக்கு யார் துணையாக இருப்பா? ஐயோ, அவங்க பக்கத்துலேயே போயிடாதீங்க, நம்ப முடியாது அவங்கள அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை தானே நமக்கானதாக வந்து சேரும். எனக்கென்று யாரும் துணை இல்லை என்று கருவூரார் சொல்லுகிறார். ஒரு சிவலிங்கத்தை பெரிய கோயிலில் நிலைநிறுத்திய கருவூரார் கூட இத்தனை முறை தடுமாறி இருக்கிறார் என்றால் மிகச்சிறிய பிறவிகளான நாம் எல்லாம் எவ்வளவு தூரம் நம்முடைய மனதை உயர்த்தி வைத்து கொள்ள வேண்டும், யோசித்து பாருங்கள். சரி, ஒருத்தி உறுதி சொன்னாள் அப்படிங்கிறார்ல, அந்த ஒருத்தி யாரு? மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. அந்த ஒருத்தி தான் இதயம் என்கின்ற இடப்பக்கத்தில் இருக்கின்ற அந்த சக்தி என்கின்ற அந்த ஆதி சக்தி. சிவம் என்பது நம்முடைய உயிர், நம்முடைய உடல். இந்த உடலை இயக்குகின்ற ஆதிசக்தி என்பதுதான் அவர் சொல்லுகின்ற அவள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆதிசக்தி அவள் நம்மோடு இருக்கின்ற வரைக்கும் தான் நாம் இந்த பிறவியோடு இருக்க முடியும், இந்த பிறப்போடு இருக்க முடியும். அந்த சக்தி தீர்ந்து போனதென்றால் இந்த பிறப்பு நிறைவு பெறும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? கால் அறிந்து நடக்க வேண்டும். மூச்சின் நிதானத்தை நாம் எப்போது கை கொள்கிறோமோ, பொறாமைப்படாமல் பெருமூச்சு இல்லாமல் நிதானமாக மூச்சு விட்டால் அப்போது நம்முடைய அவள் சொல்கின்ற ரகசியத்தை நாமும் புரிந்து கொள்ள முடியும். கருவூரார் நிறைவு செய்கிறார் பாருங்கள் இந்த பாடலை. தேங்கினேன் முன்னும் அவள் பின்னுமாக திடம் எனக்கு சொன்னது இந்த தெளிவுதானே. தேங்கினேன்னா அப்படியே குட்டையாக மாறிட்டேன்னு சொல்லவே இல்லை. அந்த ஏங்கினேன் என்கின்ற நிலையிலிருந்து மாறுபட்டு நான் தேங்கினேன், எனக்கு என்னுடைய சுவாசத்தின் நீளம் போதும் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு நான் நிலையானேன் அப்படிங்கிறாரு. என்ன அழகான சிந்தனை இல்லை? ஏங்காதீங்க, மற்றவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க, வீடு இல்லாமல் ஆகிவிடுவீர்கள். வீடு அற்றேன் அப்படிங்கிறாரு. வீடுன்னா எது? நம்ம வச்சிருக்கிற 3 பெட்ரூம் ஹவுஸா, இல்லை மல்டி ஸ்டோரிட் ஹவுஸா? இந்த உடம்பு தான் நம்முடைய வீடு. எவ்வளோ அழகான சிந்தனை பாருங்கள். இந்த வீடு இல்லாமல் போயிடும் அப்படின்னா மூச்சு வேக 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 வேகமாக நாம் விட்டுக்கொண்டே இருந்தால் நம்முடைய ஆயுளின் நீளம் குறைந்து போய் நம்முடைய வீடு, நம்முடைய உடம்பு, நம்முடைய உயிர் நமக்கு இல்லாததாகிவிடும் என்கின்ற அந்த ரசவாத வித்தையை சொல்கிறார். அதனால்தான் இவர் கருவூரார். எப்படிப்பட்ட சிந்தனை, எப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனை! இனிமேலிருந்து நம்முடைய மூச்சு நிதானமாகட்டும். அதன் மூலம் அந்த சிவலிங்கம், நம் மனதுக்குள் இருக்கின்ற சிவம் பொன்னாக மிளிரட்டும். நாளை கருவூராரின் வேறு ஒரு ரசவாத வித்தையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.